Hi my dear cuties and friends, welcome to MOTU CREATION. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கிராஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த Tamarind சீடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட கிராஃப்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி க்யூட்டான கிராஃப்டாக நம்ம பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ இதை வந்து நான் பாட்டமாக கட் பண்ணி எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சின்னதாக வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஹேண்டிலிங் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இதில் வந்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடு இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம ஃபுல் வந்து பேஸ்மெண்ட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒயிட் கலர் இருக்குது, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த சீடுக்கு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் இல்லைனா பிளாக் கலர் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த பேஸ்கெட்டில் வந்து சுற்றி கம் போட்டு ஒட்டிடலாம். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கூட வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் அவுட் வந்து ஃபைனல் டச் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இன்னும் நிறையா குட்டி குட்டி சீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த சென்டரில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.